ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து திருச்செந்தூர் வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் தான் இருக்குது. தேவானை யானைலாம் இருக்காங்க. இப்போ போய் பார்க்கலாம். இதுதான் போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடி ஏதோ சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வழக்கம் போல் நாங்கள் ஆரம்பிக்கும் போது பானிபூரியோட தான் ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பிட்டா உனக்கு என்ன பண்ணுன்னு சொன்ன? நடிச்சல பானிபூரி. செம்மையாக இருந்துச்சு. காஃபி பாரில் வந்து ஸ்நாக்ஸு நிறைய கட்லேட் பப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வடை நல்லாயிருக்கு. ஃபில்டர் காஃபி அருமை. வாங்க. இப்போ வர ஃபங்க்ஷன் டைமு, ஆடி கிருத்திகை நாளைக்கு, அதனால் கூட்டம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். பஞ்சாமிரதம் விற்கிறாங்களா? என்ன இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தானா? கடற்கரை செல்லும் வழி ஸ்ட்ரெயிட்டாக. அண்ட் இங்கே ரைட் சைடில் வந்து ஸ்லிப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணி வைக்கிற இடம். யாரோ காணாமல் போயிட்டாங்க. அவங்கள அனௌன்ஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. தரிசனம். ஷூ செக்ஷன், செப்பல் ரிமூவ் பண்ணுற செக்ஷன். பக்கத்துலேயே ஒரு கோயில். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வயசான பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்தால். இன்ஃபர்மேஷன் டெஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் பின்னாடி தான் வந்து செப்பல் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குன்றாங்க. போய் பார்க்கலாம் வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கோயிங் ஆன். ஸோ கிட்ட வந்துட்டோம். சிறப்பு தரிசனம் ஒன்று, பொது தரிசனம் ஒன்று. சிறப்பு தரிசனத்துக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போல் இருக்குது. ஆனால் அது போனால் கொஞ்சம் கிட்ட பார்க்கலாமா சாமியை, சீக்கிரமாக பார்த்துடலாம். ரிஷியை வச்சுட்டு எங்களால் முடியாததுனால இப்போ நாங்கள் சிறப்பு தரிசனத்துக்கே போகலான்ற முடிவில் இருக்கோம். மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலவுட். ப்ளஸ் வந்து ஜென்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டு போகிறோம். ஃபோனை கொடுக்க போகிறோம். இப்போ வந்து வள்ளி குகைக்கு வந்தோம். அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மார்னிங் 7:30 அதுலேருந்து 5 வரைக்கும் தானா. உள்ள கரண்ட் இல்லைங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பக்கத்துலேயே தான் பீச். இதான் வள்ளி குகை. வள்ளி குகைக்கு வந்தோம். ஆனால் 5 மணிக்கு மூட்டாங்க. ஸோ காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். காலையில் 7 மணிலேருந்து 5 மணிக்கு பீச்சு. ஃபுல்லாக கரண்ட் இல்லாதனால பவரும் இல்லை. இப்போ நாங்கள் மணல் கடற்கரையாக இருக்குது. பீச்சுக்கு போகலான்ருக்கோம். இங்கே வந்து ஒரே பாறை இருக்குது. அந்த பாருங்க ஃபுல்லாக மயிலாக இருக்குது பாருங்கள். எக்கச்சக்கமான மயில். அப்போ மேலே அங்கே உட்காந்துட்டு அது ஒரிஜினல் மயிலா? அங்கே ஒரு மயில் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ஒன்றும் இல்லை, நிறைய பீகாக். இந்த மயில் ரொம்ப நேரமாக இங்கே தான் உட்காந்துருக்கு. லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தரிசனங்கள்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். போய் செப்பல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டோம். இதான் வந்து நம்மளுடைய டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய கோபுரம் தரிசனம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அன்னதானம்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ முக்கியமான ஒரு நபரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுடைய யானை. ஐ திங்க் தெய்வானேன்னு நினைக்கிறாங்க பேர். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த தூரத்தில் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியுதுங்களா? மக்கள் எல்லாம் பீச்சில் போய் குளிச்சுட்டு கடல் மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு யூடியூபர் யானைக்கு நிறைய முடியெல்லாம் வளர்ந்துருக்கு. கருணை கடலே கந்தா போற்றி பீச்.
போகிறாங்க ரிஷி அப்பாவும். ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி வந்த அன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமே பார்த்துட்டோம். போகலாமா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நாழிக்கிணறு நுழைவு வாயில். ஸோ இங்கே வந்து பிரசாதம், இலவச பிரசாதம் வழங்கும் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ரிஷி அப்பா. இதுதான் வந்து திருச்செந்தூரில் ஐஸ்வர்யா சக்கரை பொங்கலை அள்ளி கட்டிகிட்டு இருக்காங்க. ரிஷிதேவ் அப்பயே ரிஷிக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் சாப்பிடவே இல்லை. வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஆனால் மக்களே பீச் ரொம்ப கேவலமாக இருக்கு. எவ்வளோ ஒரு அடிக்கு பார்த்தா எவ்வளோ குப்பை இருக்குன்னு பார்த்துப்பாங்க. டஸ்ட்பின் கூட இல்லை. எல்லா இடத்துலையும் துணி போட்டு வச்சுருக்கீங்க. திருச்செந்தூருடைய இன்றைய நிலை. இங்கே ஃபுல்லாக பெடஸ்ட்ரியன், இங்கே ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அந்த மூணு பக்கத்துலேயே நாழிக்கணக்கு பாட்டு கரணி கடையிலே போட்டு வீடியோவில் கட்டும்போதெல்லாம் அழகாக கட்டுறாங்க. இங்கே வந்து அப்படி பாருங்கள், மாடு படுத்துருக்கு, கறிக்கட்டை கிடக்குது, நாய் படுத்துருக்குது. இங்கே வெற்றியூர் முருகனு கரகரன்னு ஒரு மானிட்டரிங் கியூ போட்டுருக்காங்க. அவர் ஏதோ வேஸ்ட்டு கட்டி ஜாலியாக பண்ணிருக்கிறாரு. மக்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க, நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு அங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்குது தூரத்தில், அது என்ன கோவில்னு தெரில. ரிஷி என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நீங்களும் சாப்பிட்டு குப்பை இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நாடு என்ன செய்ததோ அதே தான் நாமும் செய்யணுமா? என் கணவர் என்ன சொல்லுங்க. நார்மலான பீச்சை குப்பை நீங்கள் நினச்சி பாருங்க. இவ்வளோ பெரிய கண்ணாடி கிடக்குது. இவ்வளோ பெரிய கண்ணாடி யார் காலையாவது இவங்க கையில் வச்சு நோண்டிகிட்டு இருக்கா, அதில் கிடைக்குது. காலெல்லாம் இவ்வளோ பேர் சரி போடாமல் போகிறாங்க. குத்துனா என்ன ஆகுது? எவ்வளோ குழந்தைங்க செப்பல் போடாமல் நடந்துட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி கொடுத்தவர் இவர் தான், மிஸ்டர் ரிஷிதேவ் பரம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், கோபுரத்துக்கு மேலே மயில். லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு. ஐஷோ, ரிஷி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடு கட்டிருக்கீங்களா? காட்டுங்க, உங்கள் வீட்டை காட்டுங்க. ரிஷியோட குட்டி வீடு, ரிஷியோட சின்ன வீடு. ரிஷி உன்னோட சின்ன வீடு அது, சின்ன வீடு அது. அந்த ஜட்டி போட்டு போய் கிட்ட போ. சங்கு 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 சங்கு
ஏய் அலை வருது. ரிஷி அங்கே பாரு. ஏய் பெரிய அலை வருதுடா. சொல்லு சார். நல்ல அழகான சிறப்பான கோபுர தரிசனம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தி சாய் நேரம் எல்லா இடத்துலையும் லைட் போட்டாங்க. மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே லைட்டிங் நல்லாயிருக்கு. பட் ஆனால் பீச் மட்டும் தான் இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ மக்கள் குப்பையை போட்டிருக்காங்க பாருங்கள். குப்பை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். பாறைகள் நிறைந்த பகுதி கவனமாக நீராடவும், ஆண்கள் பெண்கள் நாகரீகமாக உடை அணிந்து நீராடவும், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் தனியாக நீராட அனுமதிக்காதீர்கள், கடலில் ஆழம் பகுதிக்கு சென்று நீராடுவதை தவிர்க்கவும். இப்போ பீச் பிடிச்சிருக்கா ரிஷி? பீச் பிடிச்சிருக்கா? தங்களை உடமையிலே பாதுகாத்துக்கொள்ளும். இரவில் நீராட பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ரிஷி இல்லையா? ஸோ பீச் முடிச்சுட்டு வந்தால் இந்த கடற்கரையில் ஃபுல்லாக ஷாப்பிங் தான். இதோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஷாப்பிங் வச்சுருக்காங்க. இங்கே கிட்ஸுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு பார்க்கிங் நல்லா விளையாடிட்டு ஜாலியாக வந்து இங்கே ஷாப் பண்ணலாம். என்ன வேணும்? ஃப்ளைட் தான். ஃபுல்லாக பஞ்சாமிரதம் எல்லாமே இருக்குது. டாய்ஸ். ஈவினிங் வாக்குக்கு நல்லா வரலாம், கண்டிப்பாக வரலாம். பானிபூரி, மசாலா பூரி எல்லாமே இருக்குது.